எந்த துறை அதிக மாற்றத்துக்கு உள்ளாகலையோ அந்த துறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆயிடுச்சு, தயாராகிடுச்சுங்கிறது. ஏஐ எஜுகேஷனில் வந்துச்சானா கண்டிப்பாக வந்துச்சு, எஜுகேஷன்லையும் வந்துச்சுன்னு நான் சொல்ல முடியும். கிளாஸ் ரூம்குள்ளே அந்த ஒரு 40 மினிட்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பிளிட்டப்போடு அவங்க ஒரு வெல் ப்ரிப்பரேஷனாக போகிறதுல ஏஐயோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பர்டிகுலர் டீச்சர் ஒரு பர்டிகுலர் லிமிடேஷனில் விட்டு நிறைய விஷயங்களை செய்ய முடியும்னா ஏஐ இருக்கிறதுனால தான் அது சாத்தியப்படும். இப்போ சப்ஜெக்டை நிறைய டீகோட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு ஏஐ டூல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்டர்டெயின்மெண்டல் டிவைஸா லேர்னிங் டிவைஸா அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறத பொறுத்து தான். நான் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறேங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஹெட்ரோஜினியஸ் ப்ராக்டிசஸ் கிடையாது, சோஷியலைசிங் ஸ்கில்ஸ் கிடையாது. தமிழ் சுடர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது லிட்டில் ஃப்ளவர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தலைவர் லயன் திரு ஜான் சேவியர் தங்கராஜ் சார் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சார். எஜுகேஷனில் இப்போ ஏஐ வந்துருச்சுங்களா? இன்னைக்கு ஏஐயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் ஏஐ வந்துடுச்சு, எஜுகேஷனில் ஏஐ வந்துச்சுன்ட்டு. பொதுவாகவே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இப்போ அதுவும் பர்டிகுலராக இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பழைய காலத்து எஜுகேஷன்லேருந்து இப்போ வரையும் அது எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எஜுகேஷனை பற்றி பேசுகிறப்பவே மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு டிவி எப்படி மாறி இருக்குது, ஒரு சினிமா பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறி இருக்குது, ஓகே, நம்மளுடைய பயணங்கள் எப்படி மாறி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் டெக்னாலஜியோட ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி வந்திருக்கு. இதே மாற்றத்தோட ப்ரொப்போர்ஷனாக எஜுகேஷனில் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஒரு சின்ன கொஷின் மார்க் வரும். உதாரணத்துக்கு ஒரு முதல்ல டிவி எவ்வளோ பெருசாக இப்போ எப்படி இப்போ ஆணி அடித்து தொங்க விடுற மாதிரி ஒரு டிவி வந்துச்சு, கையில் வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் தொட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான மாடல்லாம் வந்துடுச்சு. ஓகே, ஆனால் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூலில் போனோம்னா ஒரு டீச்சர் போர்டில் பாடம் நடத்துவாங்க, குழந்தைகள் உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படி படித்தேன்னு கேட்டானா, நான் எனக்கு ஆசிரியர் போர்டில் பாடம் நடத்திட்டு இருப்பார், நான் உட்காந்து கவனிச்சிருப்பேன். என்னோட அப்பா எப்படி இருக்குன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 3-4 ஜென்ரேஷன், ஒரு 5 ஜென்ரேஷனாக இந்த மாறாத ஒரு பேட்டர்ன் என்னன்னா நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டெக்னாலஜி இவ்வளோ விஷயங்கள் எந்த ப்ரொப்போர்ஷனில் வளர்ந்துருக்கோ அதே ப்ரொப்போர்ஷனில் எஜுகேஷனில் டெக்னாலஜி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அப்போது எந்த துறை அதிக மாற்றத்துக்கு உள்ளாகலையோ அந்த துறை ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சுங்கிறது அர்த்தம். அப்போது இப்போ ஏஐ இண்டஸ்ட்ரியில் வந்துச்சானா ஏஐ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ரொம்ப முக்கியமான பதில். இன்னொன்று, நம்ம ஏஐ அப்படிங்கிற சொல்கிறோம்ல, டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு பார்ட்டு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய கிளாரிட்டி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதோ இன்னைக்கோ நேத்தோ வந்த மாதிரியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்மளோட டெக்னாலஜிக்குள்ளே 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போது ஏஐங்கிறது ஒரு தனி ப்ராடக்டாக நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் மிஷின் லேர்னிங்லையும் இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட் ஏஐ ப்ராடக்டாக வந்திருக்கு. ஓகே, அதனால் ஏஐ எஜுகேஷனில் வந்துச்சானா கண்டிப்பாக வந்துச்சு, எஜுகேஷன்லேயும் வந்துச்சுன்னு நான் சொல்ல முடியும். அதில் இருக்கிற நல்லது கெட்டது அதை பற்றிலாம் நிறைய பேசணும். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். ஏன்னா எஜுகேஷனில் தான் நிறைய விஷயங்கள் இன்னும் மாறாமல் இருக்குது. சார், டீச்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இன்றைக்கி டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறப்போ லெசன் பிளான் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனுங்கிறதும் நம்ம கம்பல்சரின்னு சொல்கிறோம். அந்த ப்ரீ பிளானும் அந்த ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே அந்த ஒரு 40 மினிட்ஸை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஸ்பிளிட்டப்போடு அவங்க ஒரு வெல் ப்ரிப்பரேஷனாக போகிறதுல ஏஐயோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும்னு நம்மளால் நினைக்க முடியும். ஆனால் ஏஐ பார்த்திங்கன்னா அந்த லிமிட்டேஷனை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்களை கொடுக்குது. அதுக்கு நிறைய டைம் சேவிங்க்கான டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் நிறையா இருக்குது. சயின்ஸு, மேக்ஸு, லிட்ரேச்சர், சோஷியல் ஸ்டடீஸு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் டீச்சர் ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷனில் விட்டு நிறைய விஷயங்களை செய்ய முடியும்னா ஏஐ இருக்கிறதுனால தான் அது சாத்தியப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள்,
நான் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சர். நான் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றி நம்ம பாடம் நடத்தணும் அப்படிங்கிற ஐடியாவோட போகிறேன். அப்போ நான் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நான் அதில் சர்ச் பண்ணி அதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடாக வரக்கூடிய டூரிசத்தை பற்றி நான் பேச வேண்டியிருக்கும். எனக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது ரிலேட்டடாக கல்ச்சரை பற்றி பேச வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது ரிலேட்டடாக எக்கனாமி பற்றி பேச வேண்டியிருக்கும். அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு காக்னிட்டிவாக ஒரு முழுமையாக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து மாறுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே தான் அந்த கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் அந்த கிளாஸ் ரூமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு நிறைய கிராஃபிக்ஸ், ஜிஃப் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவைலபிளாக வந்துச்சு. இப்போ இதில் ஒரு மேத்தமெட்டிக்கலி ஒரு ஒரு வேர்ச்சுவலாக ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த வேர்ச்சுவலை வந்து நம்ம ரியாலிட்டியாக மாற்றுறது வந்து ஏஐ டூல்ஸ் மூலம் நமக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ இது இந்த ப்ரொபோர்ஷனில் இப்படி மூவ் ஆச்சுன்னா இந்த ஷேப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை குழந்தைங்களால இமேஜின் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு ஏஐ டூலை வச்சுக்கிட்டு அது எந்த ஷேப் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்போ சப்ஜெக்டை நிறைய டீகோட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஏஐங்கிறது இன்னைக்கு ஒரு 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 வெல் எக்யூப்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே போகக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஒரு அன்அவாய்டபிளான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக ஏஐ வந்து டீச்சர்ஸ்க்கு உதவியாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏஐ டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே வந்து ஏஐயோட அட்வான்டேஜஸ் பற்றி மட்டும் பேசுகிறாங்க சார். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சார்? ஒரு சில்ட்ரனுக்கு ஏஐனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகுது? ஏஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ் டு த சில்ட்ரன். இப்போது ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் அட்வான்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது பார்க்கணும். ஓகே. ஆனால் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் 10% இருக்கும். ஆனால் இந்த 10% பற்றி பேசி இந்த 90% நல்லதை வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து என்டர்டெயின்மெண்டல் டிவைஸாக லேர்னிங் டிவைஸா அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறத பொறுத்தது தான். ஸோ ஏஐ பொறுத்தவரைய எப்படி டீச்சர்ஸ்க்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ ப்ரிப்பரேஷனுக்கு, அதே மாதிரி லேர்னிங்க்கு வந்து நிறைய விதத்தில் ப்ரிப்பரிங்காக இருக்குது. ஒரு 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 டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிற ஒரு 30 ஸ்டூடெண்ட்டு வித் டிஃப்ரெண்ட் நீடு, வித் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி, வித் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு சிங்கிள் டீச்சர் வந்து நிறைய நேரங்களில் ஒரு கரெக்டான ரிசோர்ஸாக இருக்க முடியறதில்ல. ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோனு, அதில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதில் இருக்கிற டூல்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டபுளாக இருக்குது. அப்போ யோசித்து பார்த்தோம்னா குழந்தைங்க லேர்னிங்க்கு இவ்வளோ சப்போர்ட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு பாசிட்டிவ் சைடு நமக்கு தெரியுது, கன்வின்ஸ் ஆயிரும், நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் தேவையில்லை, கன்வென்ஷனல் கிளாஸ் ரூம் தேவையில்லை, கன்வென்ஷனல் டைமிங் தேவையில்லை, எல்லாமே வந்து சாய்ஸாக வந்து மாறுது. ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஒரு டீச்சர் பாடம் நடத்தி கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெடிமேடாக இருக்கிற அவைலபிள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் வேணுன்னா தமிழில் கிடைக்கும், இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷில் கிடைக்கும், அவனுடைய மதர் டங் தெலுங்குனா தெலுங்கில் கிடைக்கும், கன்னடாவில் கிடைக்கும். இது மாதிரி என்ன லாங்குவேஜில் வேணாலும் அவைலபிளாக இருக்கும். அவன் 50 முறை அதை ரிப்பீட் பண்ணி கேட்கலாம், நைட்டு போகிறப்ப கேட்கலாம், வாஷ்ரூம் போகிறப்ப கேட்கலாம், எப்போனாலும் அந்த பாடத்தை வந்து படிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த அந்த டெக்னாலஜியில் இருக்கிற விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இது மாதிரி குழந்தைகள் வந்து டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் தனியாக படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஏஐ போன்ற விஷயங்கள் வந்து இதுக்கடுத்து என்ன படிக்கணும், அதுக்கடுத்து என்ன படிக்கணும், அவங்கள டெம்ப் பண்ணி படிக்க வச்சுட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த சோசியலைசேஷனுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுது. கிளாஸ் ரூமுக்கு போகணும், பியர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸோட பழகணும், பேசணும், இந்த மாதிரி மற்றவங்களோட சோஷியலைஸ் ஆக வேண்டியதுக்கான காரணம் வந்து அவங்களுக்கு இல்லை. இன்னொன்று, பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான விஷயங்கள், பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க. இப்போ சொசைட்டியில் எங்கே போனாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறேங்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஹெட்ரோஜீனியஸ் ப்ராக்டிசஸ் கிடையாது, சோஷியலைசிங் ஸ்கில்ஸ் வந்து கிடையாது. இன்னொன்று, நீங்கள் என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஏஐ டூல்ஸே அந்த டாஸ்க் கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாலிடே ப்ராஜெக்ட்னா இந்த ஏஜில் இந்த சப்ஜெக்டில் இந்த ஏரியாவுக்கான ப்ராஜெக்ட் ரெக்கமெண்டேஷன் கேட்டால் அந்த ப்ராஜெக்ட் ரெக்கமெண்டேஷன் அதுவே கொடுக்குது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் ரெக்கமெண்டேஷனுக்கான சொல்யூஷன் கேட்டால் அதுவே கொடுக்குது. அப்போ என்ன ஆகுது, டீச்சர்ஸை சீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு காரணமாகிடுது. ரொம்ப ஈஸியாக வந்து டீச்சர்ஸை சீட் பண்ணிட முடியும். ஓகே. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான செல்ஃப் கிரியேட்டிவிட்டி, குழந்தைகளாக யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து காணாம போயிடுது.
இப்போது ஒரு ஒரு 2 குழந்தைகள் பேசிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே தேடுவேன்னா கூகுளில் தேடுவேன், இதுக்கான ஆன்சர் எங்கே தேடுவேன்னா ChatGPTயில் தேடுவேன், இதுக்கான ஆன்சர் எங்கன்னா ஜெமினியில் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த டூல்ஸை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்களே வெளியே. நான் தேடுவேன், கண்டுபிடிப்பேன், இது ரிலேட்டடான சோர்ஸை பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கான அந்த செல்ஃப் கிரியேட்டிவிட்டிங்கிறது சுத்தமாக வந்து போயிடுது. ஓகே, இன்னொன்று இன்னைக்கு கேட்ஜெட்லேயும் இன்டர்நெட்லேயும் ஏஐலையும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வல்னரபிள்னு சொல்கிறத விட நம்மளே வல்னரபிளாக தான் இருக்கும். இந்த ஃபோன் எடுத்துக்கோங்க, இந்த ஃபோனில் நம்ம எந்தளவு வல்னரபிளாக இருக்கும் நமக்கு தெரியும். நம்மளுடைய ப்ரைவேசின்னு ஒன்று இல்லை. அப்போது இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு அடல்ட்டுக்கு இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இருக்கா அப்படின்னா அது வந்து கிடையாது. அப்போது இந்த ஓவர் எக்ஸ்போஷர் டு தி மீடியா, ஓவர் எக்ஸ்போஷர் டு தி டெக்னாலஜி, ஓவர் அடிக்ஷன் டு தி டெக்னாலஜி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நிறைய இடங்களில் வல்னரபிளாக இருக்காங்க. அவங்களுக்கான கண்டென்ட்டு கரெக்டான ஃபில்டர் இல்லாத இடத்துல அது ஏஜ் அப்ரோப்ரியேட் கண்டென்ட்டாக அவங்களுக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கான ஃபில்டர் வந்து நம்ம தான் போடுவோம். எனக்கு இந்த ஏஜில் இந்த இடத்துல இந்த ஆளுக்கு இந்த கண்டென்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகள் அவங்களா ஏஐ யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஃபில்டர் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு நிறையா வரும். ஓகே, அப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியோ எமோஷ்னல் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக வந்து நிறைய நேரங்களில் மாறிடுறாங்க. ஏன்னா அந்த இப்போது லேர்னிங் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே லேர்னிங் டூல்ஸாக நம்ம இதை பார்க்குறோம். ஆனால் ஃபிசிக்கல் லேர்னிங் ஒரு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறப்போ, பியர் குரூப்பை பார்க்குறப்போ நம்ம அப்பா எப்படி ஆக்ட் பண்ணுறாரு, டீச்சர் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சோசியலைசிங்காக பார்ப்போம். எப்போ கோபம் வர்றது, எப்போ சிரிக்கிறது, எப்போ அழுகிறது, அந்த ஒரு கரெக்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற கரெக்ட் எமோஷனை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. ஆனால் இப்போது இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 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 டெக்கியாக இருந்து ஒரு ஒரு டூலுக்கு அடிக்டாக இருந்து ஒரு ஏஐ பேஸ்டு லேர்னிங்கில் இருக்கிறப்போ அவங்க பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் எமோஷனல் ஸ்கில் வந்து கம்ப்ளீட்டாக இம்பேலன்ஸாக மாறிடுது. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கிற நிறைய நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா. இன்றைக்கி இந்தியன் எஜுகேஷன் எப்படி மாறிட்டுருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய டீவியேஷனாகவும் நிறைய ஈஸியாகவும் டைலூட்டாகவும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் எஜுகேஷனோட இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருமே எதையுமே தடுக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எஜுகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது அதுக்கான ரெக்கமெண்டேஷன் என்னென்னா யாருமே வந்து ஒரு டெக்னாலஜிக்கு நோ சொல்லாதீங்க. ஓகே, எந்த புது டெக்னாலஜி வந்தாலும் கைண்ட்லி அடாப்ட் த டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை நம்மளுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அந்த டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்மளும் வளர முடியும், டெக்னாலஜி வளர முடியும், அண்ட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னா இதில் நிறைய விஷயங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முடியாத நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்குது. த ஒன் டீச்சர் கெனாட் கேட்டர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து எ டீச்சர் கேன் ரீச் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று, இந்த நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து நம்மளுடைய கையிலே இல்லை. ஆக்சுவலாக எந்த நேரத்தில் மழை வரும், எந்த நேரத்தில் வெயில் அடிக்கும், எந்த நேரத்தில் புயல் வரும் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஸ்மார்ட் லேர்னிங் மெத்தட் இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் எ டீச்சர் வித்தின் த கிளாஸ் ரூம் ஆர் வித்தின் த ஹவுஸ் he can reach many number of students at a time அப்படிங்கிற மெத்தட் வந்து இன்றைக்கி அவைலபிளாக வந்து இருக்குது. ஹைப்ரிட் மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போது இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரில்லியன்சி வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு தேவைன்னா அது எல்லாமே ரீச் ஆக முடியும். அதனால் ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ தட் இந்த டெக்னாலஜிங்கிற விஷயத்துக்கு என்றைக்குமே நோ சொல்லாதீங்க. அண்ட் கீப் ஆன் ஆடிங் அண்டு அதை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வந்து போங்க. ஓகே, அதனால் இன்றைக்கி ஏஐ பற்றி நம்ம பேசியிருக்கோன்னா ஏஐங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் டீச்சிங் டூல் தான். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன் டு அவர் மெத்தட். ஏஐ ஃபுல்லாக டெவலப் ஆகி அது ஒரு தனி ஸ்டாண்ட் அலோனாக டீச்சருக்கு ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு மாறுமானா அது வந்து ஒரு ஹைப்போத்திக்கல் கொஷின் தான். பட் அதுவரைய இந்த ஃபிசிக்கல் டீச்சர், ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம் எல்லாமே வந்து தேவைப்படும். அதனால் இப்போ இருக்கிற ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யார் இருக்கீங்களோ, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வெல்கம் பண்ணணும், டீச்சர்ஸ் அதை வெல்கம் பண்ணணும், பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு அதை கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இதை பண்ணால் தான் அதனுடைய க்ரோத் இட்ஸ் ப்ரொபோர்ஷன் டு த நீடாக இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரமும் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வந்து அழகான செய்தியை தெரிவித்து கொண்டிருக்கின்ற தமிழ் சுடர்
யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.